அதாகப்பட்டது மகாஜனங்களே, முதல்ல நம்ம இன்ஃபர்மேட்டிவ் சார்ஜுக்கு நீங்க கொடுக்குற இந்த அளவில்லா சப்போர்ட்டுக்கு மிக மிக இல்ல மிக்க நன்றி. இதே போல் தொடர்ந்து தங்களது ஆதரவுகளை நமக்கு தருமாறு தாழ்மையுடனும் பணி வெண்புடனும் கேட்டுக்கொள்கிறேன். அது பணி வன்புடன் இல்ல. ஆமா, அப்படிதான் வச்சுக்கோங்க. அதாவது இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ண ஷார்ட்ஸ்ல தங்களது ஆதரவு மூலமா கிடைத்த சப்போர்ட்ல நமது யூடியூப் மாம்ஸ் அவர்கள் நமது ஷார்ட்ஸை தரம்பிரித்து கொடுத்துள்ளார். அவருக்கு மிக்க நன்றி. ஆகையால் தாங்களால் தரம்பிரிக்கப்பட்ட நமது ஷார்ட்ஸின் ரேங்கிங் ரீகேப் தான் இப்போது பார்க்க உள்ளோம். அப்ப போவோமா? சரி வாங்க போய்தான் பாப்போம். கண்டிப்பா போகணும் தம்பி. போடு. உங்களுக்கு ஓரியோ பிஸ்கெட் ரொம்ப பிடிக்கும்னா நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில சாப்பிடாத 3 ஓரியோ பிஸ்கெட் இருக்கு. அதை இப்ப பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல 3வது இருக்க ஓரியோ பிஸ்கெட் என்னதுன்னா மின்ட் ஓரியோ பிஸ்கெட். இந்த பிஸ்கெட் எப்படின்னா அதோட கலர் வந்து மேல அப்படியே ரெட்டிஸா இருக்கும், உள்ள இருக்க கிரீம் வந்து மின்ட் அதாவது புதினா டேஸ்ட்ல இருக்கும். இந்த வகையான பிஸ்கெட்ல அதிகபட்சமா பணக்காரங்க தான் ரொம்ப அதிகமா வாங்கி சாப்பிடுறாங்கன்னு ஒரு டேட்டாவே இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 2வது பார்க்க போற ஓரியோ பிஸ்கெட் என்னதுன்னா கோல்டன் ஓரியோ பிஸ்கெட். இந்த வகையான ஓரியோ பிஸ்கெட் பார்க்கறதுக்கு கோல்டன் கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கும், உள்ள வந்து வெனிலா ஃபிளேவர்ல அந்த கிரீம் இருக்கும். ஆக்சுவலா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மில்க் பிகிஸ்ல உங்களுக்கு கண்ணுமுக்கு பிஸ்கெட் ஒன்று இருக்கும், அது மாதிரி தான் இதுவும். சேம் கலர், சேம் டேஸ்ட் அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஆல்சோ சேம் லைக் மில்க் பிகிஸ் கண்ணுமுக்கு பிஸ்கெட். நம்ம லிஸ்ட்ல 1வது இருக்கிற ஓரியோ பிஸ்கெட் பாக்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியான டிஎம்கே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ நமக்கு என்னைக்குமே டிவிக்கே தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல எல்லோ கலர் காட்ட கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல 1வது இருக்கிற அந்த ஓரியோ பிஸ்கெட் என்னதுன்னா பிங்க் ஓரியோ பிஸ்கெட். இந்த பிஸ்கெட்ல உள்ள இருக்கிற கிரீம் வந்து ஒயிட் கலர்லயும் மேல இருக்க பிஸ்கெட் வந்து பிங்க் கலர்ல இருக்கும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா செர்ரி பழத்தோட டேஸ்ட் மாதிரி இருக்கும். இதை சாப்பிட்டவங்க சொல்லிருக்காங்க. ஓரியோ பிஸ்கெட்லயே அதிகமா சேல்ஸ் ஆகிற பிஸ்கெட்டும் ரொம்ப ரேரான பிஸ்கெட்டும் இந்த ஓரியோ பிங்க் பிஸ்கெட் தான். இந்த சாப்பிடுற விஷயத்துல உங்களை அடிச்சுக்கவே முடியாது அப்படின்னு இருந்தீங்கன்னா நான் சொல்ற இந்த 3 சாப்பாட்டை இந்த வாழ்க்கையில உங்களால சாப்பிடவே முடியாது. அப்படிப்பட்ட சாப்பாடை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல 3வது இருக்கிற சாப்பாடு என்னதுன்னா சன் நாக்ஜி. அதாவது உயிரோட சமைச்சு உயிரோட சாப்பிடுற ஒரு ஆக்டோபஸோட டிஷ் தான் இந்த சன் நாக்ஜி. இந்த டிஷ் சவுத் கொரியால ரொம்ப ஃபேமஸான டிஷ். அதிகபட்சம் இது உயிரோட இருக்கணுமே சொல்லி அரைவேக்காட சமைச்சு அறக்க பறக்க சாப்பிடுறது இவங்களோட அல்சாட்டியமா இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 2வது இருக்கிற சாப்பாடு என்னதுன்னா பலூட். அதாவது பதப்படுத்தப்பட்ட வாத்து முட்டை. ப்ரோ பதப்படுத்தப்பட்ட முட்டை தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா இது அரைவேக்கால இருக்காது, அரை உயிரோட இருக்கும். நீங்க ஆசையில முட்டையை வாங்கி உடைச்சு பாத்தீங்கன்னா உள்ள அரைவாத்து கொஞ்சம் அழகா சிரிச்சிட்டு இருப்பான். சைனால ரொம்ப ஃபேமஸா இருக்கிற இந்த முட்டையை சைனீஸ் எல்லாம் அதிகமா வாங்கி சாப்பிடுறாங்க. இதுல அவங்க நிறைய புரோட்டீன் இருக்கு நம்புறாங்க. என்னதான் புரோட்டீன் இருந்தாலும் இதை சாப்பிடும் போது கொஞ்சம் இல்ல நிறையவே கப்படிக்கும். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற சாப்பாடை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சாப்பாடுல வெஜ் ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல கிரீன் கலர் ஹார்ட்ட கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ நமக்கு என்னைக்குமே நான் வெஜ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கலர் ஹார்ட்ட கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோவை லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல 1வது இருக்கிற சாப்பாடு என்னதுன்னா சர்ஸ்டோனிங். அதாவது கெட்டு போன ஒரு மீன் உணவு. இந்த டிஷ் வந்து ஸ்வீடன் நாட்டுல ரொம்ப 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 ஃபேமஸான டிஷ். என்ன ப்ரோ இது கெட்டு போனதுன்னு சொல்றீங்க, அதே நேரத்துல இது ஒரு சாப்பாடுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கெட்டு போனதுதான். ஆனா அதையும் சாப்பிட்டு இவங்க நிறைய சேலஞ்ச் வீடியோஸ் யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க. இதனால அவங்களுக்கு எது வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் எது வரல, வாந்திய தவிர. ஏண்டா இந்த மாதிரி எல்லாமே ட்ரெஸ் போடுவீங்க? அந்த மாதிரி நீங்க வாழ்க்கையில இதுவரை பாத்துறாத பைத்தியக்காரத்தனமான ட்ரெஸ்ஸுகளை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல 3வது இருக்கிற இந்த ட்ரெஸ் என்னதுன்னா 2001 நடந்த ஆஸ்கர் அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஐஸ்லாண்டிக் சிங்கரான பிஜார்க் அப்படிங்கிற ஒரு சிங்கர் வந்து ஒரு அன்னப்பறவையை கழுத்துல போட்டிருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்தாங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னா அவங்க கழுத்துல போட்டிருக்க அந்த அன்னப்பறவை மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ல இருக்கிற முடி எல்லாமே ஒரிஜினலாவே உண்மையான அன்னப்பறவையோட முடின்னு அவங்களே இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இது அந்த காலத்துல பெரிய பேசு பொருளாவும் ஒரு விதமான ட்ரெண்டாவும் இருந்துச்சு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 2வது பார்க்க போற ட்ரெஸ் என்னதுன்னா அமெரிக்கன் சிங்கரான லேடி காகாவோட ரா மீட் ட்ரெஸ். அதாவது பச்சை மீன் கறி வச்சு தயார் செய்யப்பட்ட ஒரு ட்ரெஸ். இவங்க போட்டிருக்க அந்த ட்ரெஸ், தலையில வச்சிருக்க அந்த தொப்பி மாதிரியே இருக்கிற ஒண்ணு, அது கீழே காலில் போட்டிருக்க ஷூ எல்லாமே பச்சை மீன் கறியை வச்சு தயார் செய்யப்பட்டது. இது எதுக்கு இப்படி போட்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு சில எதிர்ப்புகளுக்காக நான் போட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது மூலமா என்ன கிடைச்சதுன்னா அந்த ஃபங்க்ஷன்ல வந்த எல்லாத்துக்குமே இலவசமா மீன் நாற்றம் தான் கிடைச்சது. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ட்ரெஸ் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம அண்டை நாடான பாகிஸ்தான் ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல பாகிஸ்தான் பிளாக கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ நமக்கு என்னைக்குமே இந்தியா தான் மூச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல இந்தியாவோட ஃபிளாக் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோவை லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 1வது ட்ரெஸ் என்னதுன்னா கேட்டி பெரியோட கேண்டிலியர் ட்ரெஸ். ஆமா இது முழுக்க முழுக்க மெழுகுவர்த்தி அலங்கார விளக்குகள் மூலம் செய்யப்பட்ட ஒரு அலங்காரமான ட்ரெஸ் தான் இந்த கேண்டிலியர் ட்ரெஸ். அமெரிக்கன் சிங்கரான கேட்டி பெரி இந்த ட்ரெஸ்ஸை போட்டு டான்ஸ் கூட ஆடி இருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸை அவங்க எதுக்காக போடுறாங்கன்னா அவங்களும் அலங்காரமா இருக்கணும், அந்த ஃபங்க்ஷனும் கொஞ்சம் அலங்காரமா இருக்கணும், சிம்பாலிக்கா சொல்ல வராங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்கள அதிகபட்ச பேர் வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த மாதிரி பண்ணிருப்பீங்க. அண்ணாச்சி கடைக்கு போயிட்டு டைரி மில்க் சில்க் தான்
அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா இன்னுமா இந்த சில்கே வாங்கி சாப்பிட்டு இருக்கீங்க? டேரி மில்க்ல எவ்வளவோ வெரைட்டிஸ் இருக்கு, முடிஞ்சா அதை வாங்கி சாப்பிடுங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல மூணாவது இருக்கிற டேரி மில்க் சாக்லேட் என்னதுன்னா டேரி மில்க் பப்ளி மின்ட் சாக்லேட். அதாவது நீங்க டேரி மில்கோட பப்ளி சாக்லேட்டை அதிக முறை பார்த்திருப்பீங்க. அந்த சாக்லேட்டுக்குள்ள மின்ட் ஃபிளேவர்ல சாக்லேட்டை ஸ்டஃபிங் பண்ணி கொடுக்கிறது தான் இந்த டேரி மில்க் பப்ளி மின்ட் சாக்லேட். இது வந்து ஓபன் பண்ணும்போதே உங்களுக்கு ஸ்ட்ராங்கான மின்ட் ஃபிளேவர் கொடுக்கும். சோ உங்களுக்கு மின்ட் ஃபிளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்க இந்த சாக்லேட்டை தாராளமா சாப்பிடலாம். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிற டேரி மில்க் சாக்லேட் என்னதுன்னா டேரி மில்க் ஓரியோ ரெட் வெல்வெட் சாக்லேட். அதாவது ஓரியோ பிஸ்கெட்ல ரெட் வெல்வெட் அப்படின்னு ஒரு ஃபிளேவர் இருக்கு. சோ அந்த பிஸ்கெட்டும் பிளஸ் ஒயிட் சாக்லேட்டும் ரெண்டும் கம்பைன் பண்ணி உள்ள ஸ்டஃப் பண்ணி கொடுக்கிறது தான் இந்த டேரி மில்க் ஓரியோ ரெட் வெல்வெட் சாக்லேட். நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவது இருக்கிற டேரி மில்க் சாக்லேட்டை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ எனக்கு எங்க அம்மாவை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவதா இருக்கிற டேரி மில்க் சாக்லேட் என்னதுன்னா பிளாக் ஃபாரஸ்ட் டேரி மில்க் சாக்லேட். என்ன ப்ரோ சொல்றீங்க பிளாக் ஃபாரஸ்டா? அப்போ உள்ள என்ன கேக் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, அந்த பிளாக் ஃபாரஸ்ட் டேஸ்ட்ல இருக்கிற சாக்லேட் சிப்ஸை உள்ள ஸ்டஃப் பண்ணி இவங்க சேல் பண்ணிட்டு வராங்க. ஒரு உண்மையை சொல்லணும்னா டேரி மில்க் சில்க் காட்டிலும் இந்த சாக்லேட் அடிபொலியா இருக்கும். முடிஞ்ச இந்த 3 ஃபிளேவரை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க ரிவ்யூவை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்டா போடுங்க. நீங்க பறவையோட கக்காவை சாப்பிடுவீங்களா? என்ன ப்ரோ சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியாம தான் இந்த கண்டென்ட் மேக் பண்றேன். அதாவது என்ன மேட்டர்னா சைனால இருக்கிற சாங்காய் சிட்டில இந்த சைனீஸ்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல்ல சூப் எல்லாம் புட்டி சாப்பிடுறாங்க. என்ன ப்ரோ சொல்றீங்க? திரும்ப திரும்ப எதை சொல்றீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அது உண்மையான சூப் இல்ல, சூப் மாதிரியே டிசைன் பண்ணப்பட்ட ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல் தான். இந்த ஸ்விம்மிங் பூல்ல பாத்தீங்கன்னா நம்ம எப்படி சூப் குடிக்கும் போது அதுக்குள்ள நிறைய காய்கறி மிளக்குமோ அது மாதிரி இவங்களும் ஆர்டிபிஷியல் ஆனா நிறைய காய்கறி மிளக்குற மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. இதுல இந்த சைனீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்துக்கிட்டே சூப் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. பாத்தீங்களா? ஒரே நேரத்துல நம்ம குளிச்சுக்கலாம் குளிச்சுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ். சரி அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, ஸ்டார்டிங்ல பறவையோட கக்காவை சாப்பிடறதா சொல்லி ஒரு மேட்டர் சொன்னல, அது என்னதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் சாரா ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ எனக்கு என்னைக்குமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோவை லைக் போட்டுருங்க. சரி வாங்க அந்த கக்கா மேட்டர் என்னன்னு பார்ப்போம். அதாவது இந்த ஸ்விம்மிங் பூல் சூப்ல உட்காந்து சாப்பிடறத டாப் ஆங்கிள் வியூல உட்காந்து பார்க்கும்போது ஏதோ பறவையோட கக்கால உட்காந்து சாப்பிடுற மாதிரி இருக்குன்னு அவங்க ஊர்ல அவங்களே கிண்டல் பண்ணிக்கிறாங்க. அவரே சொல்றாரா? வெரி குட் பிரில்லியன்ட். இப்போ சொல்லுங்க, நீங்க இந்த பறவையோட கக்காவை சாப்பிடுவீங்க? நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நாஸ்டாலஜிக்கான டிவி ஷோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்போம். ஆனா அதே நேரத்துல உலகத்திலேயே ரொம்ப வித்தியாசமான டிவி ஷோஸோ ஒளிபரப்பா இருக்கு. அப்படிப்பட்ட டிவி ஷோஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல மூணாவது இருக்கிற டிவி ஷோ என்னதுன்னா சாலிட்டரி டிவி ஷோ. அதாவது இந்த டிவி ஷோவோட பேஸ் கான்செப்ட் என்னதுன்னா 9 ஹவுஸ்மேட்ஸை தனித்தனியா ஒரு ரூமுக்குள்ள அடைச்சிருவாங்க. அதுல அவங்க தனியா தான் இருப்பாங்க. அவங்கள சர்வைலன்ஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன கேமராவும் இருக்கும். சரியா 7ல இருந்து 10 நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் உள்ள இருக்காங்க யார் யாரெல்லாம் வெளியே போயிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாம அந்த சின்ன ரூமுக்குள்ள அவங்க கொடுக்குற எல்லா டாஸ்கையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு யார் கடைசி வரை தாக்கு பிடிச்சி அச்சீவ் பண்றாங்களோ அவங்க தான் கடைசியா வின்னரா கருதப்படுறாங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிற டிவி ஷோ என்னதுன்னா பிக் பிரதர். அதாவது நம்ம தமிழ்ல பிக் பாஸ் பார்த்திருப்போம். அந்த பிக் பாஸ்க்கே அப்ப யாருன்னா இந்த பிக் பிரதர் தான். சேம் நம்ம தமிழ் பிக் பாஸ்ல என்னென்ன பாக்குறோமோ அதே மாதிரியான ஹவுஸ்மேட்ஸ், அதே மாதிரியான ரூல்ஸ், அதே மாதிரியான கேமரா எல்லாமே. ஆனா தமிழ் பிக் பாஸ்ல என்னெல்லாம் பார்க்க முடியாதோ அதெல்லாம் அங்க நிறையவே பார்க்கலாம். முடிஞ்சா வேணா பாத்துக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவதா இருக்கிற டிவி ஷோ பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி தலைவரான நம்ம சீமான் அண்ணனை ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ என்னைக்குமே நம்ம டிவிக்கு தளபதி தான் கெத்து அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவதா இருக்கிற டிவி ஷோ என்னதுன்னா டெக்கிசிஸ் கேஸ்டல். ஒரு காலத்துல நைட் 10:30 மணி ஆயிடுச்சுன்னா போகோ டிவில எங்களுக்கு பொழுதுபோக்கே இந்த டெக்கிசிஸ் கேஸ்டல் தான். ஸ்டார்டிங்ல பன்னு கடியில ஆரம்பிச்சு கடைசி கண்ணு வச்சு சண்டை போறத ஃபுல்லா பார்த்துட்டு படுத்தா மட்டும்தான் எனக்கு தூக்கமே வரும். அந்த அளவுக்கு ஒரு நாஸ்டாலஜிக்கான டிவி ஷோ தான் இது. என்னைய மாதிரியே உங்களுக்கும் இந்த டெக்கிசிஸ் கேஸ்டல் டிவி ஷோ ரொம்ப பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காலையில 8 மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு நான் பாக்குற வேலை தான் கஷ்டம், நான் பேசுவே என் வாய் இஷ்டம் அப்படின்னு பேசிட்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வீடியோ கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா உலகத்திலேயே ரொம்ப 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 கஷ்டமான வேலையும் ரொம்பவும் வித்தியாசமான வேலைகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல மூணாவது இருக்கிற வேலை என்னதுன்னா பெட் ஃபுட் டேஸ்டர். அதாவது நீங்க வீட்டுல வளர்க்குற செல்ல பிராணிகளுக்கு வாங்கி கொடுக்குற இந்த பெடிகிரி மாதிரியான பெட் ஃபுட்ஸ் எல்லாம் அதுல சாப்பிடுறதுக்கு முன்னாடியே மனுஷங்க சாப்பிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. இது மூலமா அந்த ஃபுட் எல்லாம் நல்ல நிறம் மனம் திடம் எல்லாமே நம்ம பெட் சாப்பிடுறதுக்கு ஏத்த மாதிரி இருக்கான்னு முன்கூட்டியே செக் பண்ணி சொல்லிடுவாங்க. இதனால அவங்களுக்கு எது ஆகாதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் எதுவும் ஆகல, அவ்வளவுதான். நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவது பார்க்க போற வேலை என்னதுன்னா சைனாவோட ப்ரொஃபஷனல் மௌனர்ஸ். அதாவது நம்ம ஊரெல்லாம் ஒரு இலை விழுந்துச்சுன்னா அந்த அட்மாஸ்பியர் கிரியேட் பண்றதுக்கு ஒரு 4-5 கிளவி உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடும். ஆனா சைனால பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. இப்படி அழுகுறதுக்கு கூட காசு கொடுத்து அவங்க ஆட்களை ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்படி கூப்பிட்டு வர குரூப்ல இருக்கிற ஆட்கள்ல யார் ரொம்ப சென்சேஷனலா அழுகுறாங்களோ அவங்களுக்கு தான் சேலரி அதிகம். நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவது இருக்கிற வேலையை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க வீட்டுல ரெண்டாவது பிள்ளையா பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி பிறந்த அண்ணன் இல்ல அக்கா ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல ப்ளூ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ நான் தான் மூத்தவன் வீட்டுல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு அடுத்து பிறந்த தங்கச்சி இல்ல தம்பி ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவது இருக்கிற வேலை என்னதுன்னா
என்னதுன்னா சியூவர் டைவர், அதாவது பாதாள சாக்கடைகளை இறங்கி சுத்தம் செய்யும் வேலை. ஒரு உண்மையை சொல்லணும்னா இருக்கிறதுலயே ரொம்ப 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 டஃபஸ்டான ஜாப் எதுனா அது இதுதான். அதுவும் இந்த ஜாப் அதிகமா காணப்படுற இடம் எங்கன்னா நம்ம இந்தியால மட்டும்தான். இப்படி இறங்கி சாக்கடை சுத்தம் பண்ற இவங்களுக்கு ஒரு முறையான பாதுகாப்பு வசதி கூட இல்லாம வேலைகளை கொடுத்துட்டு வராங்க. நான் ஒண்ணு சொல்லிக்கிற விரும்புறேன், நீங்க ஒருவேளை இந்த மாதிரி ஆட்களை பாத்தீங்கன்னா உங்க கையில காசு இருந்தா முடிஞ்சா ஒரு கிளவுஸும் ஒரு மாஸ்க்கும் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. நானும் வாங்கி கொடுக்க கண்டிப்பா முயற்சி பண்றேன். நம்ம வாழ்க்கையிலேயே எத்தனையோ துப்பு கெட்ட மனுஷங்களை பார்த்திருப்போம். ஆனா ஒரு துப்பு கெட்ட விலங்கு பார்த்திருக்கீங்களா? அப்படி பார்த்தது இல்லைன்னா பாத்துக்கோங்க, இதுதான் அந்த துப்பு கெட்ட விலங்கு. இது ஒண்ணும் மனுஷங்க மாதிரி கிடையாது. கடுப்பேத்துற காமெடியை கேட்டு கம்முன்னு போறதுக்கு. கொஞ்சம் காண்டேத்துனா கன நேரத்துல காரி துப்பிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கும். இப்படி காரி துப்பிட்டு இருக்கானே, இவனோட பேரு என்னன்னா, பெரியவன் பேரு அல்பகாஸ், சின்னவன் பேரு லாமா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, எதுக்கு இவன் இப்படி காரி துப்பிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின். அதாவது என்னன்னா, ஒரு சின்ன கற்பனை. அதாவது ஒரு பெரிய ட்ரெயின் ட்ராக்ல ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அம்மா வந்து அந்த ட்ரெயின் ட்ராக்ல மாட்டிட்டு இருக்காங்க. அப்படி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உங்களுடைய அப்பா வந்து அந்த ட்ரெயின் ட்ராக்ல மாட்டிட்டு இருக்காங்க. ட்ரெயினும் செம்ம ஸ்பீடா வருது. அப்பையில உங்களால ஒருத்தரை மட்டும் காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில நீங்க முத அப்பாவை காப்பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ப்ளூ கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ, நான் அம்மாவை தான் காப்பாத்துவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பாப்போம் யார் மேல அதிக பாசம், அம்மா மேலயா இல்ல அப்பா மேலயான்னு. சரி வாங்க, இப்ப எதுக்கு இவன் எல்லாரும் மேலேயும் கார் துப்பிட்டு இருக்கான் அப்படிங்கிற காரணத்தை பார்க்கலாம். அதாவது வேற ஒண்ணும் இல்லைங்க, இவன் கொஞ்சம் பயந்தாலோ இல்ல நான் தான் அந்த இடத்துல பெரிய ஆளு அப்படின்னு காட்டுறதுக்காக தன்னால முடிஞ்ச ஒரு தற்காப்பு தான் இந்த எச்சி துப்புறது. ஒரு சில நேரம் வெறும் எச்சி மட்டும் துப்புவான். சில நேரம் பாத்தீங்கன்னா அவன் என்ன சாப்பிட்டு இருக்கானோ அதை அப்படியே துப்பி. நம்ம எல்லாருமே இந்த கடல்வாழ் உயிரினமான மீன்களை எல்லாம் அடிச்சு வறுத்து சாப்பிட்டுருப்போமே தவிர அந்த மீன்களோட எவ்வளவோ வித்தியாசமான கடல் உயிரினங்கள்லாம் வாழுது. அதை பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ஆமா, அப்படி வாழ்ற அந்த வித்தியாசமான கடல்வாழ் உயிரினங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல மூணாவதா இருக்கிற கடல்வாழ் உயிரினம் என்னதுன்னா ஆக்சலோட்டல். அதாவது ஒரு பள்ளியும் மீனும் கலந்த ஒரு உயிரினம் தான் இந்த ஆக்சலோட்டல். இந்த ஆக்சலோட்டல்னால என்னென்னலாம் பண்ண முடியும்னா, மத்த மீன்கள் மாதிரி இல்லாம இது நடந்தும் போகும். அது மட்டும் இல்லாம உடம்புல ஏதாவது உறுப்பு செயலிழந்து போனாலும் அதை மீண்டும் வளர வைக்கக்கூடிய சக்தி இந்த ஆக்சலோட்டலுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இவ எப்ப பார்த்தாலும் சிரிச்ச முகத்தோட கியூட்டா இருக்கிறதுனால இவனுக்கு மத்தியில கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல ரெண்டாவதா பார்க்க போற அந்த கடல்வாழ் உயிரினம் என்னதுன்னா கிளாஸ் ஃப்ராக். அதாவது கண்ணாடி தவளை. தான் உடம்பு பார்க்க அப்படியே டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால தான் உடம்புக்குள்ள இருக்கிற உள்ளுறுப்பு எல்லாமே அப்படியே கண்ணாடி மாதிரி வெளியே தெரியறதுனாலதான் இதுக்கு இந்த பேர் இருக்கு. இந்த தவளையோட அடிபுறத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த தவளைக்குள்ள இருக்க இரைப்பை குடல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு அழகா நம்மளால பாத்துக்க முடியும். சரி, அது இருக்கட்டும் ப்ரோ, இது கடல்வாழ் உயிரினமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கடல்லயும் வாழும் நிலத்திலயும் வாழும். நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவதா இருக்கிற கடல்வாழ் உயிரினத்தை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த யூடியூப்லயே உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச யூடியூபரோட நேம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு கீழே அவங்களை எதனால ரொம்ப பிடிக்கும்னு மென்ஷன் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ நம்ம லிஸ்ட்ல ஒன்னாவதா இருக்கிற அந்த கடல்வாழ் உயிரினம் என்னதுன்னா லீஃபி சீ டிராகன். அதாவது பாக்குறதுக்கு இலைகள் மாதிரி தோற்றமளிக்கிற ஒரு கடல் டிராகன் மீன் தான் இந்த லீஃபி சீ டிராகன். இந்த லீஃபி சீ டிராகன் அதிகபட்சமா ஆஸ்திரேலியா ஒட்டி இருக்கிற அந்த கடற்கரையில மட்டும்தான் காணப்படுது. இதோட தோற்றம் ஏன் இப்படி இருக்குன்னா, மத்த மீன்கள் வேட்டையாடும் போது இது ஒரு சாதாரண இலை மாதிரி மாறி அப்படி தன்னை தற்காத்து கொள்ளதான் இந்த மாதிரி தோற்றத்தோட இருக்கு. இந்த மாதிரியான மீன் வகைகளை நிறைய பேர் வீட்டுல அலங்காரத்துக்காகவும் செல்லப்பிராணியாகவும் வாங்கி வளர்த்துட்டு வீட்டுல ஒரு கறித்துண்டோ ஒரு லெமன் இருந்துச்சுன்னா நான் சொல்ற ஹேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. முக்கியமா இது யாருக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல, ஆனா வீட்டுல இருக்க பெண்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். உங்கள்கிட்ட கறித்துண்டை எடுத்து ஒரு பையில போட்டு நல்லா அடிச்சு உடச்சு தூளாக்கி அதை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை நல்லா புழிஞ்சு விட்டு நல்ல குழந்தைக்கு கொடுக்குற செர்லாக்கு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ரெடியா வச்சுக்கோங்க. இப்ப இதை எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உங்க தாத்தாவை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷன்ல ரெட் கலர் காட்ட கமெண்ட் பண்ணுங்க. இல்ல ப்ரோ எனக்கு பாட்டியே தான் பிடிக்கும்னா அப்ப கமெண்ட் செக்ஷன்ல ப்ளூ கலர் காட்ட கமெண்ட் பண்ணிட்டு நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ வாங்க அந்த ஹேக்கை ட்ரை பண்ணுவோம். இப்படி நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சுக்க அந்த கலவையை எடுத்து அதை கொண்டு போய் பல நாள் விளக்காம எந்த குழம்பு அதுல கலக்காம இருக்கிற கரை பிடிச்ச அந்த கரிச்சட்டி எடுத்து கரகரன்னு அந்த கலவையை வச்சு தேய்ச்சிங்கன்னா கன நேரத்துல கரை படிஞ்ச அந்த கரிச்சட்டி கண்ணை பறிக்கிற கண்ணாடி மாதிரி ஆயிரும். இது உண்மையான ஒரு ஹேக் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது ஒர்க் ஆச்சா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருக்கேன். இந்த 10 ரேங்கிங் ரீகேப் ஷார்ட்ஸ் தங்களுக்கு பிடித்திருக்கும் நம்புகிறேன். அப்படி எது பிழை இருந்தால் கமெண்டில் சொல்லவும். இல்லை வீடியோ பிடித்திருந்தால் பார்ட் 2 வேணும் ப்ரோ என்று கமெண்ட் செய்துவிட்டு வீடியோவுக்கு லைக் செய்து விடுங்கள். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அப்புறம் வரட்டா மாமே.